எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ண முடியாது. இயேசு வந்து தேவனை பிரியப்படுத்தின ஒருவராக தான் வாழ்ந்தார் இல்லையா பூமியில. அவர் வந்து 100% அதை பண்ணாரு. நம்மளால 100% பண்ண முடியல அப்படின்னாலும் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 50% ட்ரை பண்ணி அதை அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். யாராலும் இயேசுவை போல வாழ முடியாது, ஆனாலும் இயேசு கர்த்தரை பிரியப்படுத்துகிறவராய் வாழ்ந்தார். அதே போல நாம் முயற்சி செய்ய தான் நம்ம பார்க்கணும். இப்போ முதலாவது கர்த்தரை பிரியப்படுத்தும் வழிகள்ல ஃபர்ஸ்ட் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதாவது என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும், இயேசுதான் என்னுடைய சொந்த ரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும், என்னதான் அவரை வந்து நீ துதிச்சு பாடினாலும் வேதத்தை வாசிச்சாலும் நீ விசுவாசம் இல்லாம பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமுமே வந்து என்ன பண்ணாங்க, கர்த்தரை வந்து பிரியப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா விசுவாசம் தான் வந்து என்னது, கர்த்தரை வந்து பிரியப்படுத்துது. என்ன எப்பேற்பட்ட விசுவாசம்?